நமோ நாராயணாய நமக. சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீதியின் சின்னமான துலாம் ராசி பற்றி தான். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இது ஒரு பொதுவான ராசி பலன் தான். உங்களோட லக்னம், தசா புத்தி மற்றும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சமநிலை மற்றும் சந்தோஷத்தின் மாதமாக இருக்க போகுது. அதாவது இவ்வளவு நாள் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் முடிவுக்கு வந்து வாழ்க்கை ஒரு பேலன்ஸுக்கு வரப்போகுது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் ரொம்ப கலகலப்பாக இருக்காரு. இதனால் உங்ககிட்ட ஒரு புது வசீகரம் பிறக்கும். ஆனால் சனி பகவான் உங்கள் பேச்சையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் கொஞ்சம் சோதிப்பார். குருவோட பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள் எல்லாம் பனி மாதிரி விலகிடும். வேலை மற்றும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது பார்ட்னர்ஷிப் தேடி வரும். ஆனால் கையெழுத்து போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஆஃபீஸில் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த மாதம் பணவரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவு செய்ய தோணும். ஆனால் ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லது. பழைய கடன்கள் ஓரளவுக்கு வசூலாகும். முதலீடுகள் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்க. இப்போ காதல் மற்றும் குடும்ப அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காதலர்களுக்கு இது ஒரு இனிமையான மாதம்னு சொல்லலாம். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மறைஞ்சு ஒரு ஒற்றுமை பிறக்கும். துணையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இப்போ உங்களோட ஆரோக்கியம், அது கூடவே நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். சிறுநீரகம் இல்லாட்டி முதுகு வலி சம்பந்தமான சின்ன உபாதைகள் வரலாம். நிறைய தண்ணி குடிங்க. நீங்கள் தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தா அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது, மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, அப்புறம் அளவுக்கு அதிகமான யோசனை, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதம் தவிர்த்துடுங்க. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாத்தி வழிபாடு பண்ணுங்க. ஏழை பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. பொதுவாக துலாம் ராசினாலுமே ராசி மண்டலத்தோட நீதிபதி ராசி அப்படின்னே வந்து அழைப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா துலாம்னாலுமே தராசு, எதையும் சமமாக பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஆடம்பரத்துக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரனோட ராசி இது. கடந்த சில மாதமாக நீங்கள் ஒரு தராசு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருந்திருப்பீங்க. நிம்மதி ஒரு பக்கம், குழப்பம் ஒரு பக்கம்னு வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இப்போ பலமாகிறாரு. இந்த பிப்ரவரி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மாதமாக இருக்க போகுது. சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விலை உயர்ந்த பொருள், ட்ரெஸ்ஸு இல்லாட்டி நகை, இந்த மாதிரி வாங்குகிற யோகம் வந்து உண்டாகும். வீடு தேடி வசதிகள் வரும். உங்கள் தோற்றம் இப்போது இன்னும் கொஞ்சம் பொலிவாக மாற ஆரம்பிக்கும். சிங்கிளாக இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மனசுக்கு பிடிச்ச துணை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். காதல் திருமணத்துக்கு வீட்டில் சம்மதம் கிடைக்க இது ஒரு சரியான நேரம்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கலைத்துறை, ஃபேஷன் டிசைனிங், ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு இல்லாட்டி அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் லாபம் கொட்டும். புதுசாக ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சின்ன, அதாவது பயமுறுத்தாத சில எச்சரிக்கைகள். துலாம் ராசிக்கு செலவு தான் பெரிய வில்லனே, அதை இங்கே சொல்லியே ஆகணும் இல்லையா? கைக்கு பணம் வருதுன்னு கண்டதுக்கு செலவு பண்ணாதீங்க. லக்ஸரியான வாழ்க்கை வாழணும்னு நினச்சி கிரெடிட் கார்டில் கடன் வாங்காதீங்க. பின்னாடி அது உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிடும். தராசு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு முடிவு எடுக்கணும்னா டக்குன்னு எடுங்க. காலம் தாழ்த்துறதுனால ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை விட்டு போகலாம். நல்ல முடிவுகள், நல்ல விஷயங்களுக்காக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டியிருந்ததுன்னா சட்டுன்னு முடிவெடுங்க. அதில் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. ஸோ அதில் வந்து நல்ல வாய்ப்புகளை வந்து உங்களை விட்டு நழுவாமல் இருக்கணும்னா நல்ல விஷயங்களுக்கான நல்ல முடிவுகளை சட்டுன்னு எடுங்க. நீர் சத்து குறைபாட்டால் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வரலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம. நிறைய தண்ணி குடிங்க. அழகுக்காக புதுசாக எந்த கிருமியும் முகத்தில் ட்ரை பண்ணாதீங்க. அலர்ஜி வர வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ சுத்தம் கேளுங்க. இது உங்கள் செல்வத்தை செழிக்க வைக்கும்.
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிற ஆடை உடுத்துங்க. இது உங்கள் ராசிநாதனுக்கு ரொம்ப பிடிக்கும். நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வீட்டில் இருக்கிற பெண்களை, அம்மா, மனைவி, சகோதரி, இந்த மாதிரி அவங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த மாதம் கொண்டு வந்து சேர்க்கும். துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் அன்பால் உலகத்தை ஆள பிறந்தவங்க. சின்ன சின்ன சறுக்கல்களை பார்த்து வருத்தப்படாதீங்க. இந்த பிப்ரவரி உங்களுக்கு பல சந்தோஷமான நினைவுகளை கண்டிப்பாக கொடுக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் லவ் லைஃப் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.